மானமுள்ள 1000 பேர்கிட்ட பேசலாம், மானமுள்ள 1000 பேர்கிட்ட விவாதிக்கலாம், அவங்களோட சண்டை போடலாம், போராடலாம். ஆனா மானங்கெட்ட ஒருத்தன் கூட நம்ம சண்டையும் போட முடியாது, விவாதம் பண்ண முடியாது. ஆனால் சீமான் ஒருத்தர் தான் மானங்கெட்டவர்னு பார்த்தா ஒரு கூட்டத்தையே மானங்கெட்டத்தனமா திரட்டி வச்சிருக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், சீமான்னா தமிழ் தேசியவாதி, அர்ஜுன் சம்பத்னா இந்துத்துவவாதி. அப்படி இல்ல. சீமானும் அர்ஜுன் சம்பத்தும் வெவ்வேறு நபர்கள் அல்ல. இரண்டு பேரும் RSS உடைய கருத்தை நடைமுறைப்படுத்த தமிழ் தேசியம் என்கிற ஏவுகணையில் சீமானை அனுப்புகிறார்கள், இந்து என்கிற ஏவுகணையில் அர்ஜுன் சம்பத்தை அனுப்புகிறார்கள் ஒழிய அர்ஜுன் சம்பத்திற்கும் ஹெச் ராஜாவுக்கும் சீமானுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. அதனால சீமானுக்கு ஒண்ணுன்னா ஹெச் ராஜா வருவாரு, அண்ணாமலை வருவாரு, இந்த எல்லா சங் பரிவார கும்பல்களும் வருவார். பெரியார் மட்டும்தான் பெண் உரிமைக்காக போராடினாரா, மற்ற யாரும் போராடலையான்னு கேள்வி முன்வைக்கிறார். ஏன் பெரியார் மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. பெரியார் மட்டும்தான் போராடினார் கூட நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லக்கூடிய யார், வள்ளலாரா சொல்றீங்களா, பாரதியார சொல்றீங்களா, பாரதிதாசன் சொல்றீங்களா, எந்த தலைவர்கள் பெரியாரை போல போராடினார்? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் பெண்ணியத்திற்காக பேசியிருப்பார்கள். பெரியார் மட்டும்தான் பெண்ணியத்திற்காக, பெண் விடுதலைக்காக தன் ஆயுள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவர், போராடியவர் என்பதுதான் வரலாறு. இதை நம்ம வெளிப்படையாக பேசலாம். பெரியார் தமிழர் அல்ல என்பதிலிருந்து தான் அவருக்கு இந்த கோபமே வரும். தமிழரா தமிழர் அல்லையா அல்லவா என்பதை நீங்கள் எதை வைத்து ஆய்வு செய்கிறீர்கள் என்று நான் பலமுறை கேள்வி கேட்டேன். அருந்த மக்களை தெலுங்குன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அதுதான். நீங்க அருந்ததியர்களை தெலுங்கர்கள் என்று சொல்லுவதும், பெரியாரை தமிழர் அல்ல என்று சொல்லுவதும், இது போன்ற விமர்சனங்கள் அல்லது இது போன்ற பதிவுகளை தொடர்ச்சியா சீமான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் பரப்புகிற சீமான் கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்டோம். உங்களுடைய மனைவி கயல்விழி தமிழரா தெலுங்கரா? இதை ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்க? இப்போ உங்க கயல்விழியினுடைய தாயார் அவர் ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது அவங்க கட்சிக்காரங்களே பேசி இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய மனைவி தமிழரா தெலுங்கரா என்பதை நீங்கள் பேச மறுத்து பெரியாரை மட்டும் பேசுவது அல்லது அருந்ததியர்களை மட்டும் பேசுவது ஒரு வகையான இரட்டை வேடம் இல்லையா? நீங்க சரியா உண்மையிலே நீங்க நாகரீகமான அரசியல் பண்றீங்க, உண்மையிலே தமிழர்களுக்கான அரசியல் தான் பண்றீங்கன்னா, கயல்விழி தமிழரா தெலுங்கரா அப்படிங்கிற செய்திக்கு பதில் சொல்லாம தொடர்ந்து பெரியாரை பேசிக்கொண்டே இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. அதுதான் இங்க நம்ம வைக்கக்கூடிய செய்தி. பெரியாரை விமர்சிக்காமல் அவதூறு செய்து அவமானப்படுத்தி RSS அஜெண்டாவிற்கு வேலை செய்கிற சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும். நீர்த்திரை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளன் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். சீமான் பங்கு பெற்ற ஒரு பிரஸ் மீட்ல பெரியாரை பற்றி சொன்ன கருத்து பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அவர் என்ன கருத்து சொல்லியிருக்கா அப்படின்னா, உனக்கு உடல் இச்சை ஏற்பட்டா பெற்ற தாயையோ மகளையோ அக்காவோ அவரோட உடல் கொண்டுக்கலாம், அப்படி சொல்றது பெண்ணுரிமையா என்று பெரியாரை இழிவா பேசியிருக்கார் சீமான். அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க தோழர்? சொல்லவே நாக்கூசக்கூடிய, சொல்லாத ஒரு கருத்தை சொன்ன மாதிரி சொல்லக்கூடிய நபர் எந்த மனநிலையில் இருக்கிறாரு அப்படிங்கிற அவருடைய தராதரத்தை இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது. பொதுவாக இந்த செய்தி எந்த ஆதாரமற்ற செய்தி. இன்னும் சொல்ல போனா 11/9/1953 விடுதலை பத்திரிகையில பெரியார் இப்படி சொன்னதாக ஒரு செய்தி ரொம்ப காலமா உலாவுது. வாய்மொழியா பிஜேபி காரங்க, இந்துத்துவவாதிகள் தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இப்போ சமூக வலைதளங்களில் கூட அப்படி ஒரு செய்தி பரவுது. ஆனா யூடர்ன் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இது உண்மையா அப்படின்னு ஒரு ஆய்வுக்கு உட்படுத்துறாங்க. அப்போ அந்த தேதிக்கு உட்பட்ட அந்த 11/9/1953 நடந்த அந்த விடுதலை பத்திரிகையை எடுத்து ஆய்வு பண்ணதுல அப்படி ஒரு தகவல் இல்லை என்பதை அந்த யூடர்ன் நிறுவனம் நிரூபிச்சிருக்கிறாங்க. ஆக சீமான் மட்டுமல்ல, இந்துத்துவவாதிகள் சொல்லக்கூடிய இந்த செய்தி தவறானது என்பதை விட திட்டமிட்டு உருவாக்கி பெரியாரை கொச்சைப்படுத்த வேண்டும், இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கிய செய்தி. அதை சீமான் இந்துத்துவவாதிகளுடைய தொடர்ச்சியாக இவர் அதை முன்மொழிகிறார். முழுக்க உண்மையற்ற செய்தி. அவருடைய பதிவும் நேர்மையற்ற பதிவாக இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இன்னொன்னு, இது அருவருக்கத்தக்க, இன்னும் நாம எப்படி நான் சீமான் மொழியிலேயே நான் சொல்றேன், மானமுள்ள 1000 பேர்கிட்ட பேசலாம், மானமுள்ள 1000 பேர்கிட்ட விவாதிக்கலாம், அவங்களோட சண்டை போடலாம், போராடலாம். ஆனா மானங்கெட்ட ஒருத்தன் கூட நம்ம சண்டையும் போட முடியாது, விவாதம் பண்ண முடியாது. ஆனால் சீமான் ஒருத்தர் தான் மானங்கெட்டவர்னு பார்த்தா ஒரு கூட்டத்தையே மானங்கெட்டத்தனமா திரட்டி வச்சிருக்கிறாரு. அவர்கிட்ட வாதம் பண்ணுவது அல்லது நேர்மையற்ற முறையில் விவாதிப்பதற்கு கூட அவர்கள்கிட்ட எந்த விதமான தகுதியும் தராதரமும் இல்லை என்பதை மீண்டும் ஒரு முறை இவருடைய இந்த பதிவு நமக்கு எடுத்துக்காட்டுது அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்கிறேன். திட்டம் இருக்குன்னு சொன்னீங்க, சீமானுக்கு என்ன திட்டம் இருக்கு இதுல? சீமானுக்கு முழுக்க RSS எழுதி தந்த அஜெண்டா அல்லது RSS செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு. எப்பவுமே RSS
எதிரிகளை நேரடியாக வீழ்த்தும், நேரடியாக வீழ்த்த முடியாதவர்களை துரோகத்தின் மூலமாக வீழ்த்தும், அவர்களிடமிருந்தே ஒரு ஆட்களை உருவாக்கி வீழ்த்தக்கூடிய பல சதி வேலைகளை எப்பவுமே ஆர்எஸ்எஸ் தொடர்ந்து செய்யும். அந்த அடிப்படையில தான் தமிழகத்தில் குறிப்பாக பிஜேபி அல்லது ஆர்எஸ்எஸ் அஜெண்டா 100 ஆண்டுகள் எட்டக்கூடிய இந்த நிலையிலும் கூட அவர்களால் இங்க கால் பதிக்க முடியல. அப்ப கால் பதிக்க முடியல என்பதற்கு ஒற்றை காரணம் பெரியாரியம், திராவிடம். இந்த கருத்து வேரூன்றி கிடக்கிற காரணத்தினால ஆர்எஸ்எஸ் பிஜேபி கால் பதிக்க முடியல. அப்ப நேரடியா எதிர்த்து பார்த்தாங்க, நேரடியா பெரியாரை கொச்சைப்படுத்த முயற்சித்தாங்க, கொச்சைப்படுத்தினாங்க, ஆனாலும் முடியல. இப்போ பிஜேபியே பெரியாரை விமர்சிக்குது, கொச்சைப்படுத்துதுன்னா எளிதா மக்கள் புறந்தள்ளிடுவாங்க. அதனால தான் இங்க தமிழ் தேசியம் என்கிற போலி தமிழ் தேசியம் பேசுகிற அல்லது வலதுசாரி தமிழ் தேசியம் பேசுகிற நபர்களை அவர்களுடைய தமிழன்னு சொல்லக்கூடிய ஒரு தமிழனையே உருவாக்கி பெரியாரை இப்படி இழிவுபடுத்துவதன் மூலமாக, கொச்சைப்படுத்துவதன் மூலமாக இன்னும் மக்கள் மத்தியில் இதை எடுத்து செல்ல முடியும். இந்த கருத்தின் மூலமாக அல்லது இந்த அவமானப்படுத்துவதன் மூலமாக பெரியாரியத்தை, திராவிடத்தை, பெரியாரை வீழ்த்த முடியும்னு ஆர்எஸ்எஸ் நம்புது. அப்படி அந்த ஆர்எஸ்எஸ் ஏவி விட்ட ஒரு ஏவுகணையாக சீமான் தொடர்ந்து தமிழ்நாட்டில் திராவிடத்திற்கு எதிராக, திராவிடர்களுக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக பரப்பி வருகிறார். ஆனால் திராவிடம் என்றால் என்ன, பெரியார் என்றால் யார் என்பதை இந்த சமூகம், தமிழ் சமூகம் நன்கு உணர்ந்திருக்கிற காரணத்தினால் ஆர்எஸ்எஸ் முகத்தை அல்லது முகத்திரையை அணிந்து கொண்டு சீமான் வருகிறார் என்பதை அடையாளம் கண்டுவிட்ட காரணத்தினால் சீமானை இந்த சமூகம் புறக்கணித்திருக்கிறது. அதனால இது முழுக்க முழுக்க ஆர்எஸ்எஸ் அடியாள் வேலையை சீமான் செய்யறதாகத்தான் நாம் அதை புரிஞ்சுக்கணும்னு நான் பாக்குறேன். சரிங்க தோழர். இப்ப 2 ஆண்டுக்கு முன்னாடி பெரியாருக்கு நினைவஞ்சலி கூட்டம் நடத்தினாரு, இங்க கொள்கை தலைவரா பெரியாரை முன்னிறுத்தினாரு. இன்னைக்கு பெரியார் இழிவுபடுத்தி பேசுறாரு. இந்த முரண்பாடு எப்படி இருக்கு? அதுதான், சீமான் என்றாலே முரண்பாடு, சீமான் என்றாலே பொய்கள், சீமான் என்றாலே முட்டாள்தனமான ஒரு செய்திகளை பரப்புவது, அவதூறுகளை பரப்புவது. இதெல்லாம் எங்கிருந்து எடுக்கிறாங்க அப்படின்னால முழுக்க ஆர்எஸ்எஸ் சங் பரிவார கும்பல்கள் தான். இப்ப நீங்க உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, கடந்து போன செய்தி இருந்தால் நினைவூட்டுறேன். ஒரு பள்ளிவாசல் இருக்கு. இப்ப நீங்க அயோத்தியில இன்னைக்கு ராமர் கோயில் கட்டியிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய பாபர் மசூதி இருக்கிற இடத்தில் திருட்டுத்தனமாக ராமர் சிலையை பதுக்கி வைத்து விட்டு சிறிது காலங்களுக்கு பிறகு இங்கே ராமர் இருந்தார், தோண்டி பார்த்தால் ராமருடைய சிலை இருக்கும். எனவே ராமர் பிறந்த இடத்தில் ராமர் கோவிலை இடித்து பாபர் மசூதியை கட்டினார், எனவே மசூதியை இடிக்க வேண்டும் என்கிற பிரச்சாரம் இந்தியா முழுவதும் எப்படி அவங்க எடுத்துட்டு போனாங்க நமக்கு தெரியும். அது மாதிரி தான் இல்லாத ஒன்றை இருப்பதை போல சொல்லி 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 அதை உறுதிப்படுத்துவதற்கு பல முயற்சிகளை மேற்கொள்வாங்க. அந்த முயற்சியில தான் இப்ப சீமான் அதை மேற்கொள்றாரு. இதுவும் பொய், இதுவும் உண்மை தன்மை அற்றது என்கிற ஒரு சூழலை, உண்மையை இந்த தமிழ் சமூகம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் சீமானை மீண்டும் புறக்கணிக்கிறாங்கிறத நான் இங்க பாக்குறேன். சரி தோழர். கூடுதல் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சீமான் பேசின கருத்தை ஆதரிக்கிறதாவும் அதுக்கான ஆதாரத்தை தரதாவும் அண்ணாமலை சொல்லியிருக்காரு. இல்ல, அதுதான், இவங்க எல்லாம் ஒரே கும்பல் தானே. நீங்க ஹெச் ராஜா, அண்ணாமலை, அர்ஜுன் சம்பத், சீமான் இவர்கள் எல்லாம் ஒரே வகையை சார்ந்தவர்கள் அல்லது ஒரே கருத்தை சார்ந்தவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், சீமான்னா தமிழ் தேசியவாதி, அர்ஜுன் சம்பத்னா இந்துத்துவவாதி. அப்படி இல்ல. சீமானும் அர்ஜுன் சம்பத்தும் வெவ்வேறு நபர்கள் அல்ல. 2 பேரும் ஆர்எஸ்எஸ் கருத்தை நடைமுறைப்படுத்த தமிழ் தேசியம் என்கிற ஏவுகணையில் சீமானை அனுப்புகிறார்கள், இந்து என்கிற ஏவுகணையில் அர்ஜுன் சம்பத்தை அனுப்புகிறார்கள் ஒழிய அர்ஜுன் சம்பத்திற்கும் ஹெச் ராஜாவிற்கும் சீமானுக்கும் எந்த வேறுபாடு கிடையாது. அதனால சீமானுக்கு ஒண்ணுன்னா ஹெச் ராஜா வருவாரு, அண்ணாமலை வருவாரு, இன்னும் எல்லா சங் பரிவார கும்பல்களும் வருவாங்க. ஆனால் இவர்களுக்கு பின்னால் அண்ணாமலை இருக்கிறார், இவர்களுக்கு பின்னால் பிஜேபி இருக்கிறது என்பதை அண்ணாமலையினுடைய வாயிலேயே சொல்லி இருக்கிறார் என்பதாகத்தான் நாம அதை புரிஞ்சுக்கணும் நான் பாக்குறேன். சரி தோழர். இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்ல திராவிட சித்தாந்த வேறு பெரியாரு, அவரை சாய்ப்பதுதான் எங்களுடைய நோக்கம்னு சீமான் சொல்லியிருக்காரு. அப்படி பாக்குறீங்க? இல்ல, அதை சாய்க்க சீமானுடைய தலைவன் அல்லது அவனுடைய பாட்டன், முப்பாட்டன் எத்தனையோ பேர் முயற்சி பண்ணிட்டாங்க. திராவிடத்தை நான் சாய்ப்பேன் அப்படின்னு சொல்லி பல பேர் முயற்சி பண்ணி தோத்துருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா, நீங்க திராவிடத்தை நான் அழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் கூட இப்ப பேட்டியில சொன்னாரு, நான் அண்ணன் தலைவரை பார்த்த பிறகுதான் இந்த திருட்டு திராவிட கும்பல்ல இருந்து நான் விடுபட்டேன், நான் மாற்றி சிந்திக்க தொடங்கினேன் அப்படின்னு. ஆனால் இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இவர் திராவிடத்தை மட்டும் புரிந்து கொள்ளல, விடுதலை புலிகளையே புரிந்து கொள்ளல, தலைவரையே இவர் புரிஞ்சுக்கல அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா விடுதலை புலிகளே, தலைவர் பிரபாகரனே தமிழர்கள் திராவிடர்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆண்டன் பாலசிங்கம்
தலைவருடைய புத்தகங்கள் வாசிச்சா தமிழர்கள் திராவிடர்கள் அப்படின்னு விடுதலை புலிகளே சொன்ன அங்கீகரித்த அப்படித்தான் கருதுகிற பல வரலாறுகள் நமக்கு உண்டு. அப்போ திராவிடத்தை அழிப்போம், திராவிடத்தை பேசுகிற பெரியாரை அழிப்போம் என்று சொன்னால் திராவிடத்தை பேசியவர் தலைவர் பிரபாகரன், திராவிடத்தை பேசியது விடுதலை புலிகள் கட்சி, திராவிடத்தை பேசி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க எங்க கிட்ட இருந்து எந்த கல்ல எறியறீங்க, யாருகிட்ட இருந்து எந்த கல்ல எறியறீங்க? உங்களுடைய கருத்தில் தமிழ் தேசியத்திலும் தெளிவில்லை, திராவிடத்திலையும் தெளிவில்லை என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடாக நம்ம பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா நீ பெரியாரை வீழ்த்தணும், பெரியாரை வீழ்த்துற, பெரியாரை வீழ்த்திட்டு நீ யார தலைவர்னு சொல்ல போற? நீங்க உதாரணத்துக்கு நீங்கள் தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிற மாப்போசி வெளிப்படையா சொல்றாரு, விடுதலை புலிகள் பயங்கரவாத இயக்கம், பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று பகிரங்கமாக பேசியவர் மாப்போசி. இப்ப நீங்க விடுதலை புலிகளை பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு செயல்படுவதாக நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படி என்றால் பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லுகிற மாப்போசியை எப்படி நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள்? தூக்கில போடணும்னு சொல்ற மாப்போசியும் உங்களுக்கு தலைவர், தூக்கு ஏற்றப்பட வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய பிரபாகரனும் உங்களுக்கு தலைவர் என்றால் இந்த இரட்டை வேடம் எதற்கு? இது யாரை ஏமாற்றுவதற்கு? அதுதான் நம்முடைய கேள்வி. அதனால அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல ஜெயலலிதா அம்மையார் இருக்கிற அதே சட்டமன்றத்துல தான் பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று சொன்னது. அந்த தூக்கிலிட வேண்டும் சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுகிற போது சபாநாயகராக இருந்தவர் காளிமுத்து, சீமானவருடைய மாமனார். பிரபாகரனை தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லுகிற போது அமைதி காத்த காளிமுத்து உங்களுக்கு மாமனார், காளிமுத்தினுடைய மகள் உங்களுக்கு மனைவி, இன்னொரு புறம் பிரபாகரனும் உங்களுக்கு தலைவர் என்று சொன்னால் யாருக்கும் நீங்கள் நேர்மையானவர்களாக இல்லை என்பதைத்தான் நீங்க பதிவு செய்ய விரும்புறேன். சரி தலைவர், சீமான் என்ன சொன்னா இலை மலர்ந்தால் ஈழ மலரும் முன் வச்சார் இல்லையா? அப்ப ஜெயலலிதா தீர்மானம் நிறைவேற்றிருந்தா எதுக்கு இலை மலர்ந்தா ஈழ மலரும் சீமான்? அதுதான் அரைவேக்காட்டுத்தனம். எப்படி ஈழம் மலரும்? ஜெயலலிதா இலை மலர்ந்தால் ஈழம் எப்படி மலரும்? அது அவர் கூட இருக்கிற முட்டாள்தனமாக நம்ப வைத்து ஏமாற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய தம்பிகள் வேண்டுமானாலும் ஏற்றுக்கொள்ளலாம். இலை மலர்ந்தால் எப்படி ஈழம் மலர முடியும்? அது சாத்தியமே இல்லை. அது அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களிடம் காசை வாங்கி கொண்டு ஒரு பிரச்சாரத்தை அவர் கையில் எடுத்தாரு. இவர் தொடர்ந்து ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தரை விமர்சிக்கிறதுக்கு கையூட்டுகளை பெற்றுக்கொண்டு பேசுகிற ஒரு மேடை பேச்சை ஒழிய இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் என்று நம்பக்கூடிய அளவிற்கு தமிழர்கள் அரசியல் அறிவற்றவர்களாக இல்லை என்பதைத்தான் நான் திரும்பவும் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். பெரியார் மட்டும்தான் பெண் உரிமைக்காக போராடினாரா? மற்ற யாரும் போராடலையான்னு கேள்வியை முன்வைக்கிறார். ஏன் பெரியார் மட்டும் ஏன் சொல்றீங்க அப்படின்னு கேட்கிறார். பெரியார் மட்டும்தான் போராடினார் கூட நான் சொல்ல முடியும். நீங்க சொல்லக்கூடிய யார்? வள்ளலாரா சொல்றீங்களா? பாரதியார சொல்றீங்களா? பாரதிதாசன் சொல்றீங்களா? எந்த தலைவர்கள் பெரியாரை போல போராடினார்கள்? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன்னா, எல்லாரும் பெண்ணியத்திற்காக பேசியிருப்பார்கள். பெரியார் மட்டும்தான் பெண்ணியத்திற்காக, பெண் விடுதலைக்காக தன் ஆயுள் முழுவதும் தன்னை அர்ப்பணித்தவர், போராடியவர் என்பதுதான் வரலாறு. நீங்க ஆணும் பெண்ணும் சமம், ஆணுக்கு பெண் அடிமை இல்லை, இந்த கருத்தை யார் சொல்றா? இந்த கருத்தை யார் அழுத்தம் திருத்தமா சொல்லி இருக்கிறான்? சொன்னது மட்டுமல்ல, அதை பரப்புரையா எடுத்துட்டு போனது யாரு? இயக்கமா எடுத்துட்டு போனது கூட இயக்கமா எடுத்தவர் பெரியார் தானே. அதை ஒரு ஆண்டல்ல ஈராண்டல்ல. எப்படி இங்க சாதியத்தின் பெயரால் அடிமைப்பட்டு கிடக்கிற இந்த சமூகம் மீண்டெழ வேண்டும் என்று கருதினாரோ, அதே போல பாலினத்தின்பால் ஆணுக்கு பெண் அடிமையாக இருக்கிறாள், அவளையும் விடுதலை பெற வைக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எத்தனை போராட்டங்கள், எத்தனை பரப்புரைகள், எத்தனை இயக்கம் எடுத்திருக்கிறாரு. பெரியாரை போல பெண்களுக்காக இயக்கம் எடுத்தவர்கள், இன்னும் சொல்லணும்னா பெண் சமூகத்திலே பிறந்தவர்கள் கூட பெண்களுடைய விடுதலைக்காக போராடாத பல போராட்டங்களை, பேசாத பல பேச்சுக்களை தந்தை பெரியார் பேசியிருக்கிறாரு. அதனால தானே பெண்கள் நமக்காக, ஒரு பெண்ணாக இருக்கிற நமக்கு ஒரு பெண் தலைவர்கள் கூட இல்லாத காலகட்டத்தில் ஒரு ஆண்மகனாக இருந்து பெண் விடுதலையை ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளிலே இருந்து வெளிப்படுத்தி விடுதலைக்காக போராடி இருக்கிறார் என்பதற்காகத்தான் பெண்களே ஒரு மாநாட்டை அணிதிரட்டி, அந்த மாநாட்டில் பெண்கள் தான் தந்தை பெரியார் என்று ராமசாமி என்கிற தலைவருக்கு பெரியார் என்கிற பட்டத்தை கொடுத்ததே பெண்கள் தானே. அப்ப பெண்களுக்கு தெரிஞ்சும் இல்ல நம்மளுடைய விடுதலைக்கு பெரியார் எப்படி போராடி இருக்கிறாருன்னு. இதெல்லாம் சீமானுக்கு தெரியாது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் தெரிஞ்சாலும் அவங்க அதை சொல்ல மாட்டாங்க. அதனால பெண்களுக்கு பெரியாரை போல போராடிய தலைவர்கள் யாரும் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. என்னன்னா
பெரியார் வந்து சொத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்து சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணாரு. ஆனா வஉசி அப்படி இல்ல. ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து இந்த சுதந்திரத்துக்காக வந்து விட்டுட்டாரு அப்படின்னு ஒப்பிட்டு பேசுறாரு. இதெல்லாம் பெரியார கொச்சைப்படுத்துவதற்காக. இன்னும் சொல்ல போனா உளவியல் அட்டாக்னு சொல்லுவாங்க. இப்ப கிராமப்புறங்கள்ல 2 பெண்களுக்கு இடையே சண்டை வந்துச்சுன்னா அந்த பெண்களை வந்து கொச்சைப்படுத்துவதற்காக உடலியல் அடிப்படையிலையோ அல்லது உறவின் அடிப்படையிலையோ கொச்சைப்படுத்தினா அவங்க எளிமையா வந்து சேக்காயிருவாங்க, எளிமையா வந்து அவங்க பின்வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி பெரியாரை கருத்தியல் ரீதியாக மோத முடியாத சீமான் போன்ற இந்துத்துவவாதிகளால் பெரியாரை கொச்சைப்படுத்துவதற்காக இது போன்ற செய்திகளை பரப்புறாங்கிறதா என்னுடைய செய்தி. வஉசி போராடினாரா? போராடினார். பாரதிதாசன் போராடினாரா? போராடினார். அதெல்லாம் யாரும் மறுக்கலையே. ஆனால் இந்த சமூக நீதி கருத்தில், பெண் அடிமைத்தனத்திற்கு எதிரான கருத்தில், சாதி ஒழிப்பு களத்தில், இடஒதுக்கீட்டு களத்தில் பெரியாரை போல போராடவில்லை என்பதையே நான் ஒரு பகிரங்கமாவே சொல்றேன். பெரியாரை போல எந்த தலைவர்களும் போராடவில்லை என்பதை என்னுடைய திரும்ப என்னுடைய கருத்து. சரிங்க சார். இப்ப மற்ற கட்சிகள்ல வந்து பாலியல் ரீதியான புகார்கள் வந்தா கொந்தளிக்கூடிய சீமான் தான் கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பாலியல் புகார் வந்து வந்திருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் மௌனமா இருக்காரு. இல்ல, அவரு அதுக்கு உடன்படுறாரு. அந்த தன்னுடைய கட்சியில ஈடுபடக்கூடிய தோழர்களுடைய பாலியல் பிரச்சனையில தலையிட்டா தன்னுடைய பாலியல் பிரச்சனையும் வெளியில வரும்ல. சீமான் மேல பாலியல் குற்றச்சாட்டு வெளிப்படையாம இருக்கு, மறைமுகமாவும் இருக்கு. அதை அவர் கண்டிச்சா தொண்டர்கள்லாம் இவரை கண்டிப்பாங்கல்ல. அதனால தான் பாலியல் பிரச்சனைகள் எப்போ பிஜேபியில தான் பாலியல் பிரச்சனைகள் மலிவா கிடைக்கும், நிறைய சொல்லுவாங்க. இப்ப சீமான் நாம் தமிழர் கட்சியிலையும் அது மாதிரி பெரிய அளவுல அது வெடிச்சுக்கிட்டு இருக்கிறனால தான் உண்மையாக உழைத்த பல நாம் தமிழர் கட்சியினுடைய தொண்டர்கள், தோழர்கள், தலைவர்கள்லாம் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை விட்டு சாரசாரையா வெளியேறாங்க. இப்பதான் சீமானினுடைய உண்மை முகம் வெளியே வர தொடங்குது. நீண்ட காலம் ஆன பிறகு இப்பதான் தொடங்குது. இப்ப சீமானே ஏன் இந்த அளவுக்கு இந்த ஆக்ரோஷமா ஆவேசமா போறாருன்னா தன்னுடைய கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறது என்பதை அவர் உணரத் தொடங்கி விட்டார். நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சிக்கு வருகை தந்த பிறகு எண்ணற்ற நாம் தமிழர் கட்சிக்குள்ளாகவே மாற்றங்கள் உருவாகி இருக்கிறது. இனி வரக்கூடிய தேர்தலில் இப்பொழுது பெற்றிருக்கிற இந்த கட்சி அங்கீகாரமோ அல்லது வாக்கு சதவீதமோ நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் சீமான் கட்சி, நாம் தமிழர் கட்சி பெற முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதை உணரத் தொடங்கிவிட்டார். எனவே தன்னுடைய கட்சியை காப்பாற்றுவதற்கு எப்பவுமே நீங்க ராமதாஸ், பட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் ராமதாஸ் இருக்கிறாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் நேரத்துல சாதியை வலுவாக உயர்த்தி பிடிப்பார். பொதுவா பெத்தவங்க பிள்ளைய தான் சொல்ற மாப்பிள்ளைய தான் கல்யாணம் முடிக்கணும், அவ காதலிச்சு கல்யாணம் பண்ண கூடாதுங்கிற ஒரு சராசரி பெற்றோர்களுடைய மனநிலை இருக்கும். இந்த மனநிலையை சாதி பிரச்சனையாக மாற்றி சாதி மறுப்பு திருமணம் செய்வதாக சொல்லி இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுடைய மனநிலையை எல்லாம் சலவை செய்து எப்படி தன் பக்கம் அதை சாதி பிரச்சனையாக மாற்றி தேர்தல் நேரத்தில் தனக்கான பலமாக ராமதாஸ் தன்னை நிரூபித்துக் கொள்கிறாரோ அதை போல சீமான் தன்னுடைய கட்சி கூடாரம் காலியாகி கொண்டிருக்கிறதை உணர்ந்து அதை மீண்டும் நிரூபிப்பதற்காக அல்லது தூக்கி நிறுத்துவதற்காக அவர் பல முயற்சிகளை மேற்கொள்றாரு. அந்த முயற்சியில ஒண்ணுதான் இது. இன்னும் சொல்ல போனா இந்த கோபம் அவருக்கு எங்க வருது, இந்த கோபம் எதற்காக வருது அப்படின்னு தான் இங்க நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. திரும்பவும் இதை நம்ம வெளிப்படையாக பேசலாம். பெரியார் தமிழர் அல்ல என்பதிலிருந்து தான் அவருக்கு இந்த கோபமே வருது. தமிழரா தமிழர் அல்லவா என்பதை நீங்கள் எதை வைத்து ஆய்வு செய்கிறீர்கள் என்று நான் பலமுறை கேள்வி கூட அவர் வந்து அருந்த இன மக்களை வந்து தெலுங்குன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? ஆமா, அதுதான். நீங்க அருந்ததியர்களை தெலுங்கர்கள் என்று சொல்லுவதும் பெரியாரை தமிழர் அல்ல என்று சொல்லுவதும் இது போன்ற விமர்சனங்கள் அல்லது இது போன்ற பதிவுகளை தொடர்ச்சியா சீமான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஆனால் இதையெல்லாம் பரப்புகிற சீமான் கிட்ட நாம ஒரு கேள்வி கேட்டோம். உங்களுடைய மனைவி கயல்விழி தமிழரா தெலுங்கரா, இதை ஏன் நீங்க பேச மறுக்கிறீங்க? இப்போ உங்க கயல்விழியினுடைய தாயார் அவர் ஒரு தெலுங்கு மொழி பேசக்கூடியவராக இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அது அவங்க கட்சிக்காரங்களே பேசி இருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய மனைவி தமிழரா தெலுங்கரா என்பதை நீங்கள் பேச மறுத்து பெரியாரை மட்டும் பேசுவது அல்லது அருந்ததியர்களை மட்டும் பேசுவது ஒரு வகையான இரட்டை வேடம் இல்லையா? நீங்க சரியா உண்மையிலே நீங்க நாகரீகமான அரசியல் பண்றீங்க, உண்மையிலே தமிழர்களுக்கான அரசியல் தான் பண்றீங்கன்னா கயல்விழி தமிழரா தெலுங்கரா அப்படிங்கிற செய்திக்கு பதில் சொல்லாம தொடர்ந்து பெரியாரை பேசிக்கொண்டே இருப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இதை நாம் தமிழர் கட்சியினுடைய தோழர்கள் புரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். நாம் தமிழர் கட்சியில இருக்கிற தோழர்கள் இன்னும் கொஞ்சம் இந்த சீமானை நம்பி இருக்கிற தோழர்கள் இதை புரிஞ்சுக்கணும்னு நாம் நினைக்கிறோம். ஏன்னா சீமான் வந்து எதற்காக இந்த கட்சியை உருவாக்கினார், இப்ப என்ன பேசிட்டு இருக்கிறாருங்கிறத
நாம் தமிழர் தம்பிகள் புரிஞ்சுக்கணும். திராவிடத்தை ஒழிப்போம்னா, அதான் நான் சொன்னேன், திராவிடத்தை ஒழிப்போம்னா பெரியாருக்கு முன்பாகவே திராவிடத்தை உயர்த்தி பிடித்தவர் பண்டிதர் அயோத்தியாச பண்டிதர். இப்போ திராவிடத்தை ஒழிப்போம் என்று சொன்னால் திராவிடத்தை உருவாக்கிய திராவிடத்தை முன்னெடுத்த அயோத்திதாசர் பண்டிதருடைய கருத்திற்கு நான் எதிராக இருக்கிறேன் என்று உன்னால் பகிரங்கமாக பேச முடியுமா? இப்ப சீமான் உருவாக்கி தான் சொன்னீங்க, ஆனா உருவாக்கல கட்சியை. உருவாக்குனது வேற ஆளு, கைப்பற்றான்னு இருக்காரு சீமான். இல்ல, அது சீமானால எதையுமே செய்ய முடியாது. சீமானால ஒரு உருவாக்கி ஒரு களத்தை உருவாக்கவே முடியாது. இன்னும் சொல்ல போனா அவர் வைத்திருக்கிற நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே செயல்பாட்டில் இருந்த கட்சி, பின்னால் அது சீமான் அவர்களுக்கு மாறுகிறதுனா அதையுமே யாரு, RSS குருமூர்த்தி தான் அந்த நாம் தமிழருங்கிற அந்த பெயரை நீங்க பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அனுமதி வாங்கி கொடுத்ததே RSS இயக்கத்தை சார்ந்த குருமூர்த்தி தான் செய்திகள் வெளியிடுது. அப்போ ஒரு இயக்கத்தை மாற்றி உங்களுடைய கைகளில் தருபவர்களே RSS. அப்படி என்றால் RSS சொல்ற அந்த கருத்தை தானே நீங்க நடைமுறைப்படுத்துவீங்க, அந்த கருத்தை தானே நீங்க பறைசாற்றுவீங்க. அதனால தான் சொல்றோம், நீங்க RSS ஒரு ஏஜென்ட், போலி தமிழ் தேசியவாதி. இந்த கருத்தை பெரியாரை வீழ்த்துவதற்காக உங்களை போன்ற பல பேரை RSS இயக்கம் பயன்படுத்துகிறது. அந்த அவற்றிற்கெல்லாம் தமிழர்கள் அடிபணிந்து போய்விட மாட்டார்கள். அவ்வளவு ஏமாளிகளாக தமிழர்கள் இல்லை என்பதைத்தான் நான் திரும்பவும் இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஆனா விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கட்சியோட கொள்கை தலைவரா பெரியாரை முன்னிறுத்திருக்காரு. ஆனா பெரியார் இவ்வளவு இழிவுபடுத்தப்பட்ட பிறகும் ஒரு கண்டன அறிக்கை கூட விஜய் விடல. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுதான் நாங்க விஜய் கட்சி தொடங்குகிற போதே சொன்னோம், நீங்க அம்பேத்கரை பெரியாரை நீங்க ஏற்றுக்கொண்ட தலைவர்களை எல்லாம் முன்னிறுத்துவது வரவேற்கத்தக்கது. அந்த முன்னிறுத்துவதிலே நீங்கள் எவ்வளவு உறுதியாக இருக்கிறீர்கள் என்பதுதான் நீங்க நம்ம அப்பவே எழுப்பக்கூடிய கேள்வி. இப்போ விஜய் மௌனமாக இருக்கிறார் என்பது சந்தேகத்திற்கு ஆட்படுத்தக்கூடிய ஒன்று. எனவே விஜய் இதில் வெளிப்படையாக கண்டனங்களை பதிவு செய்வதோ அல்லது எந்த அடிப்படையில், இப்ப சீமானுக்கு விஜய் பதில் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார். இவற்றிற்கெல்லாம் முறையாக, அது விஜய் மட்டுமல்ல, பெரியாரை இன்னும் சொல்ல போனா திராவிட முன்னேற்ற கழகமே புகார் அளிச்சிருக்கிறாங்க. ஆனாலும் உரிய நடவடிக்கை எடுக்கணுங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்ய விரும்புறேன். ஏன்னா இது திராவிட மாடல் அரசுன்னு சொல்றீங்க. திராவிடத்தை அதாவது அரசியல் ரீதியாக நாகரிகமான விமர்சனங்கள் வைக்கலாம். பெரியார் விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல. விமர்சனம் என்பது வேறு, அவதூறு என்பது வேறு. அதுதான் இங்க நம்ம வைக்கக்கூடிய செய்தி. பெரியாரை விமர்சிக்காமல் அவதூறு செய்து அவமானப்படுத்தி RSS அஜெண்டாவிற்கு வேலை செய்கிற சீமானை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அல்லது தமிழக அரசுக்கு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நாங்கள் கோரிக்கை வைக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கூடுதலா என்னன்னா, திட்டமிட்டு இன்னைக்கு சீமான் பெரியாரை பத்தி அவதூறு பரப்புற சொன்னீங்க. இன்னைக்கு ஏன் செய்யணும்? இன்னைக்கு என்ன சூழல் அதுக்கு? இன்றைய காலகட்டம் மட்டுமில்ல, அவங்க தொடர்ச்சியா செய்யறாரு. சீமான் தொடர்ச்சியா தான் செய்யறாரு. சீமான் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து அவர் இன்றைக்கு நேற்றைக்கல்ல தொடர்ந்து பெரியாரை பற்றி திராவிடத்தை பற்றி அவர் எதிர்த்து தான் வர்றாரு. கூடுதல் என்னன்னா, ஆளுநர் தான் அண்ணா பல்கலைக்கழகத்துக்கான வேந்தர். இன்னைக்கு இந்த பாலியல் இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு. அப்ப அந்த பாலியல் இஷ்யூ யார்கிட்ட கேள்வி வரும் அப்படின்னா ஆளுநர் நோக்கி தான் வரும். அப்ப அந்த மடைமாற்றத்துக்காக சீமான் இதை எடுத்திருக்காரு ஒரு பக்கம் சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? இல்ல, அதுல 100க்கு 100 நான் உடன்படுகிறேன். ஏன்னா இப்ப ஆளுநரை நோக்கி நம்முடைய கேள்வி கணைகள் போயிட்டு இருக்கு. இப்ப கூட பல்கலைக்கழகத்துக்கு எதிராக மத்திய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. இவற்றையெல்லாம் மடைமாற்றுவதற்கு RSS ஆல் அல்லது ஆளுநரால் ஏவி விடப்பட்ட அல்லது மடைமாற்றுவதற்கு ஒரு செய்யக்கூடிய செய்தியாக கூட இதை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால நாம சீமான் பேச நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது, ஏன்னா சீமான் எப்பொழுதுமே உண்மையை பேசுனது கிடையாது. சீமான் எப்போதுமே நாகரிகமா பேசுனது கிடையாது. இன்னும் சொல்ல போனா சீமான் ஒரு நேர்மையான அரசியல்வாதி கிடையாது. இன்னும் சொல்ல போனா நல்ல மனிதர் கூட கிடையாது. அதுதான் இன்றைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். இது கடந்த 3 நாளைக்கு முன்னாடி சீமான் ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்றார். இது புத்தக திருவிழாவில். அது தமிழ்தாய் வாழ்த்துக்கு பதிலாக பாண்டிச்சேரி வாழ்த்து பாடப்பட்டுச்சு. அதுக்கு எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. கூடுதலாக அங்கே கலைஞருடைய பாதையை பார்த்து ரொம்ப அவமரியாதையா ரொம்ப அசிங்கமாக சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, சீமான் அப்படின்னாலே நீங்க அதாவது அண்ணாமலைக்கு என்ன உணர்வு இருக்கோ, ராஜாவிற்கு என்ன சிந்தனை இருக்கிறதோ, இங்க இருக்கிற அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன அந்த சிந்தனைகளில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமத்தான் சீமானுடைய சிந்தனைகளும் இருக்கும். அதனால அவங்களுக்கு சூத்திரர்கள் ஆளுவது பிடிக்காது. இன்னும் சொல்ல போனா சூத்திரர்கள்ங்கிறதுக்கு எதிராக தான் நம்ம களத்தில் நின்றுட்டு இருக்கிறோம். அவர்களுக்கு கலைஞரோ பெரியாரோ அண்ணாவோ இது போன்ற தலைவர்கள் எல்லோரையுமே அப்புறப்படுத்த வேண்டுங்கிறது தான் அவங்களுடைய கருத்து. அதை சீமான்
இன்னும் வேகமா செய்யறாரு. அதை கொஞ்சம் அருவருக்கத்தக்க விதமா செய்யறாருங்கிறத மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். சரி தோழர், இவ்வளவு நேரம் எங்க நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்க கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி, வணக்கம்.